கேள்வி களம். இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்கள் சொல்லும்பொழுது என்ன சொல்றாருனாக்கா, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது வந்து கூட்டணியே கிடையாது, தொகுதி உடன்படிக்கை தான். கேரளா போன்ற மாநிலங்களில் வந்து கூட்டணி இருக்குது. அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம பெருசாக வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குலாம் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து என்ன, நிலைப்பாடு என்ன? இது வந்துங்க சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அது நடக்கும். இது வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கலாம். ஒரு கட்சிக்கு வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற கொள்கை இருக்கலாம். ஆனால் வந்து தேர்தலுக்கு பிறகு இருக்கிற அந்த நிலைப்பாடுகள், இருக்கிற சூழ்நிலைகள், அதை பொறுத்து தான் இது நடக்கும். சொல்லாமலே நடக்கும். அது அதுக்கான சூழ்நிலைகள் வரும்போது அது நடக்கும். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலைமை வந்ததில்லை. ஸோ அப்படி வந்து தேவையான நேரத்தில் அது வந்து நடக்கத்தான் செய்யும். அப்போ கூட்டணி கட்சிகளும் விட போகிறது கிடையாது. அந்த சூழல் உருவாகும் போது அது தானாக நடக்கும். இப்போ இன்னைக்கு அதை பற்றி பேசணும்னு சொன்னால் இன்னைக்கு அரசியலுக்காக பேசணும். பரவலாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் வந்து ஒன்று தமிழகத்தை மையமாக வைத்தோ அல்லது இந்திய தேசத்தை வந்து மையமாக வைத்தோ பேர் வைப்பாங்க, அரசியல் ஈடுபடுவாங்க. உங்களுடைய கட்சியில் வந்து கொங்கு நாடு அப்படிங்கிறத முன் வச்சு தான் நீங்கள் வந்து ஆரம்பிச்சிங்க, தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருக்கீங்க. அந்த கொங்கு நாடு என்கிற தனி நாடு, தனி நிலப்பரப்பை பிரிக்கணும் அப்படிங்கிற உங்கள் நிலைப்பாடு அப்படி இருக்குதா? அதாவதுங்க, நான் வந்து இப்போ தமிழ்நாடு பூரா நான் எல்லா ஊர்லேயும் இருக்கிறேன் அப்படின்னு நான் வந்து சொல்ல விரும்பலை. இப்போ நம்ம வந்து அந்த கொங்கு நாட்டு பகுதிக்காகத்தான் நம்ம வந்து இயக்கம் நடத்துகிறோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அந்த 10 மாவட்டங்களுக்கு தான் என்னால் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்றைக்கி வந்து என்னால் செய்ய முடியும். அதை தான் நம்ம வந்து செஞ்சிட்ருக்குறோம். கொங்கு நாடு அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் இருந்தது தான். இது ஒன்றும் புதுசாக நம்ம வந்து பேர் வைக்கலை. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க இல்லையா? நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் கூட தென் தமிழ்நாடு அப்படிம்பாங்க, வட தமிழ்நாடு அப்படிம்பாங்க. ஆனால் வந்து மேற்கு பகுதியில் வந்த உடனே அது வந்து கொங்கு மண்டலம்னு சொல்லுவாங்க. இது எல்லாருமே சொல்லக்கூடிய அந்த விஷயந்தான். இது ஒன்று நான் புதுசாக உருவாக்கினது அல்ல. இல்லை, இந்தியாவே வந்து ஒரே நாடு கிடையாது. அப்போ பிரிஞ்சு தான் இருந்துச்சு. இப்போ ஒருங்கிணைந்த இந்தியாவாக மாறுகிறது, அதே மாதிரி ஒருங்கிணைந்த தமிழ்நாடாக மாறுகிறது. இப்போ அந்த கோரிக்கை தேவையான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது வந்து இருக்கத்தானே செய்யும். இப்போ வந்து சிறிய மாநிலங்கள் உருவாவது அந்தந்த காலத்தில் அது ஒரு கட்டாயமாகிவிடும். ஏன்னா வந்து பெரிய மாநிலங்களாக இருக்கும் பொழுது ஒரு நிர்வாகம் முழு மாநிலத்தையும் பார்க்கும்போது சிரமமாக இருக்கும். அது சிறு மாநிலங்களாக, அதாவது நீங்கள் பாராளுமன்றத்திலேயே அதை முடிவு செய்து இவ்வளவு ஜனத்தொகைக்கு, எப்படி இவ்வளவு ஜனத்தொகைக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி, ஒரு நாடாளுமன்ற தொகுதி, ஒரு நகராட்சி, ஒரு மாநகராட்சி இருக்கின்றதோ அதை போல் மாநிலத்துக்குமே ஒரு கட்டுப்பாடு இருக்கத்தானே செய்யும். ஆனால் அப்படி வந்து ஒரு நிலை வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்தியா பூராமே இவ்வளவு பாப்புலேஷனுக்கு ஒரு மாநிலம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு வர்றப்ப அப்போ வந்து வரத்தானே செய்யும். அது மாதிரி சூழ்நிலைகள் எதிர்காலத்தில் கண்டிப்பாக வருங்கிறது என்னோட நம்பிக்கை.